பொதுவா புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டும் அரசு கல்வித்துறையினுடைய கட்டுப்பாட்டுல 90% மேற்பட்ட எந்த தனியார் பள்ளிகளும் அரசின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பதில்லை. அரசு ஒரு பொது விடுமுறை விட்ட பிறகும் கோடைக்கால சிறப்பு வகுப்புகள் என்ற பெயரில் பல பள்ளிகளில் மாணவர்கள் வரவழைக்கப்பட்டு மாணவர்களுக்கு இன்று வரை பள்ளிகள் திருட்டுத்தனமாக நடத்தப்படுகின்றன. இது சம்பந்தமாக எந்த தனியார் பள்ளிகள் மீதும் கல்வித்துறையானது ஒரு நடவடிக்கை எடுப்பதே இல்லை. அவங்க கொடுக்கிற கையூட்டை பெற்றுக்கொண்டு பல கல்வித்துறை அதிகாரிகள் மாணவர்களுக்கு மன ரீதியில் பல்வேறு உளைச்சல்களை ஏற்படுத்துகின்ற விதத்தில் செயல்படும் தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவாக கல்வித்துறை அதிகாரிகளுடைய செயல்பாடு இருக்கின்றது. இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒன்றாகும். கல்வி கட்டணத்தில் இருந்து ஸ்பெஷல் வகுப்பு, அந்த வகுப்பு, இந்த வகுப்பு, இப்படி ஏமாத்தத்து அப்படி ஏமாத்தத்து, சண்டேவில் கேட்டை சாத்தி வச்சுட்டு உள்ள பாடம் நடத்துறது, அதே போல சனிக்கிழமையில பாடம் நடத்துறது, ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நடத்துறது, +2 படிக்கிற பொம்பளை பிள்ளைங்க வயசு பார்த்தீங்கன்னா 16-17 வயசு இருக்கும். 9 மணி வரைக்கும் ஸ்கூல் திறந்து வச்சு பாடம் நடத்துறது. இதெல்லாம் இந்த கல்வித்துறையில மண்ணாங்கட்டி துறையா இல்ல கல்வித்துறையா, அது இன்னும் அரசு நிர்வாகமானு தெரியல. கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளவு அயோக்கியத்தனம் பல தனியார் பள்ளியில செய்யறானுங்க. அவங்களுக்கு ஒரே நோக்கம் 100% வெற்றியை கொடுக்கணும், பணம் சம்பாதிக்கணும், இன்னும் எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளவு அடிக்கணும். ஆனா அதுக்கு இந்த கல்வித்துறை எப்படி துணை போய் நிற்கிறாங்கன்னே தெரியல.